வணக்கம் சென்டர் ஆஃப் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்னும் குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு 27 நாள் தான் இருக்குது. ஸோ நம்ம ப்ரிப்பரேஷனை ரொம்ப துரிதமாக படுத்தணும். அதுவும் இல்லாமல் இப்போ ரிவிஷன் டைமு, நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா எதுவும் புதுசாக படிக்காதீங்க. அட் த சேம் டைம் எக்ஸாம்ஸ் நிறையா போட்டு பாருங்கள். நம்பர் ஆஃப் எம்சிக்யூஸ் மினிமம் ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு 1000 எம்சிக்யூஸ் போட்டு பாருங்கள். டெஃபினட்டாக அது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம சென்டர் மேப்பில் ஏகப்பட்ட கொஷின்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை மே 18, மே 19 இன்றைக்கி திங்கக்கிழமை. இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு புது இது என்னென்னா, நான் இப்போ இங்கிலீஷில் தான் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இல்லைங்களா. உங்களுக்கு தமிழில் கொடுக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை தெரிவிங்க. நான் தமிழில் எடுக்கிறேங்கிறதுனால நான் இங்கிலீஷில் நோட்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு தமிழ்லேயும் வேணும் நோட்ஸ் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிச்சிங்கன்னா நான் பைலிங்குவலாக எடுக்கிறேன். அட் த சேம் டைமு கிளாஸும் பைலிங்குவலாக போகும். ஓகேங்களா. அட் த சேம் டைமு எங்கள் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நான்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் கொண்ட குழுனால் இந்த புக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கு. இது ஆக்சுவலாக நமக்கு சிலபஸ் மாற்றியே ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஏன் இந்த நேரத்தில் விடுறோம் அப்படின்னா, நம்ம புக்ஸை தரமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்தோட ஒவ்வொரு யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரைக்கும் அனைத்து யூனிட்டையும் கவர் பண்ண ஒரே புத்தகம் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இதுதான் நினைக்கிறேன் நான். ஏன்னா மற்ற இதுலலாம் புக்ஸு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இல்லைனா பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. நாங்கள் இதை சிங்கிள் காலமாக 400 பேஜஸில் அதாவது 398 பேஜஸில் 400 ரூபாய்க்கு இந்த புக்ஸை நாங்கள் கொடுக்குறோம். ஸோ சீக்கிரம் வாங்கிக்கங்க. ஏன்னா நமக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு 54 நாள் தான் இருக்குது. ஸோ இது இப்பயே படித்து நீங்கள் அந்த 398 பேஜை ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் இது ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நிறைய புக்கில் உள்ள கண்டென்ட்டு எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஓல்டு புக்கு, நியூ புக்கு, எக்ஸ்ட்ரா சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் அதில் கவர் பண்ணியிருக்கோம். வெளியிலேருந்து வேறு எதுவுமே கவர் பண்ணல. இந்த புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா சிறந்த கையேடாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு 90 மார்க்கு இதை நம்பி எடுக்கலாங்கிற அளவில் நாங்கள் தயார்படுத்தியிருக்கிறோம். நீங்கள் இந்த 100 பேரில் முதல்ல வாங்குறவங்களுக்கு 100 ரூபா தள்ளுபடி வேறு பண்ணியிருக்கிறோம். சீக்கிரம் இந்த புக்ஸை ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால, அதை ஒட்டி குரூப் 2 எக்ஸாம் வர்றதுனால, அதில் தமிழ் கிளாஸ் இருக்கிறதுனால நீங்கள் அதுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா. இது அனைத்துக்கும் சேர்த்து தான் இந்த புக்ஸை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ சீக்கிரம் வாங்கி பயன்பெற்றுக்குங்க. அந்த புக்ஸு மட்டும் இல்லாமல் நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் அனுப்புவோம். அந்த புக்ஸில் நீங்கள் தமிழ் புத்தகத்துக்கு தேவையான கொஷின்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எம்சிக்யூஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸு. அதுமாரி நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி இந்த புக்ஸை மேற்கொண்டு உங்களை மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு அந்த கொஷினும் யூஸ் ஆகும். ஸோ 2 யூஸ்க்கு நாங்கள் இந்த புக்கு கொடுத்துருக்குறோம். கம்மியான விலையில் கொடுத்துருக்குற மார்க்கெட்டில் இருக்கிற ஒரே புக்கு தமிழ் புக்குன்னா அது இது மட்டும்தான். ஓகே, நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் போய்ப்போம் நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா. இன்றைக்கி உண்டான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸு நம்ம பார்ப்போம். மே 18, 19. ஓகேவா. மே 19, 18 இது பாருங்கள். இன்னைக்கு சென்டர் மேப்போட கரண்ட் அஃபேர்ஸில் தமிழ்நாடு நியூஸில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இது பார்த்தாலே தெரியும். தேசிய கல்வி கொள்கை 2020 என்னும் மத யானை அப்படின்னு ஒரு புக்கு வெளியிட்டிருக்காங்க. யாருன்னா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அவங்க இந்த புக்கை வெளியிட்டிருக்காங்க. என்ன அந்த புக்கு அப்படின்னா, நம்ம கல்விக் கொள்கை 2020 நினச்சிங்களா, அது ஒரு மத யானை மாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலினோட சுயசரிதை புக்கு என்ன அப்படின்னா, உங்களின் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அப்புறம் தொழில்துறை அமைச்சர் ஈவா வேலு, அதாவது ஈவா வேலு கலைஞர் என்னும் தாய் அப்படிங்கிற ஒரு புக்கு எழுதியிருக்கிறாரு. இது அந்த இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிகள் எழுதிட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் எழுதியிருக்கிறதுனால, அன்பில் மகேஷ் எழுதியிருக்கிறதுனால அதை விட்டுன்னு இந்த 2 புக்கை உங்கள்கிட்ட தெரிவிக்கணும்னு ஒரு விஷயம். அப்புறம் எஜுகேஷனல் பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் சொல்லியிருக்கிறதுனால, எஜுகேஷனல் பாலிசியோட சேர்மனாக யார் இருக்கிறாரு, அதை வடிவமைச்சு கொடுத்தவர் யார் அப்படின்னா கஸ்தூரி ரங்கன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை யார் நமக்கு மேற்பார்வையிட்டு அறிக்கை வெளியிட்டா அப்படின்னா முருகேசன். அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணது முருகேசன் அவர்கள். இதெல்லாம் பியூர் ஃபேக்ட்ஸு, தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் நியூஸ் போயிடும். நேஷ்னல் நியூஸ் போகும்போது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், யாரும் இதை தெரிஞ்சிருப்பீங்க என்னன்னு தெரில.
இந்த இந்தியாவுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்கு. ஓகேங்களா? இந்த இந்தியாவுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் நேஷன் டிக்ளேர்டு இன் ஆகஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஃபார்மும், இண்டிபெண்டன்ட் நேஷன். ஓகேங்களா? இது பார்த்தீங்க, இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ட் நேஷன், இண்டிபெண்டன்ட் நேஷன் ஐ, இந்த ஐ எடுத்துக்கிட்டுங்க, நேஷன் எடுத்துக்குங்க, டிக்ளேர்டு எடுத்துக்குங்க, ஐ எடுத்துக்குங்க, ஆகஸ்ட் எடுத்துக்குங்க. இதுதான் ஃபுல் ஃபார்மு. இண்டிபெண்டன்ட் நேஷன் டிக்ளரேஷன் டிக்ளேர்டு இன் ஆகஸ்ட். ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியா வந்து இண்டிபெண்டன்ட் நேஷனாக மாறிடுங்கிறது தான் இந்தியாங்கிற பேர். அதுக்கப்புறம் இந்தியன் நேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் இன்டகிரேஷன் அசோசியேஷன், இதுவும் ஒரு பேர் இருக்கு. இந்தியன் நேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் இன்டகிரேஷன், ஓகேங்களா, அசோசியேஷன் இப்படி ஒரு இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து நாட் அஃபிஷியல் அக்ரோனிம்ஸு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு என்னன்னா, டிரைவ் ஃப்ரம் த ஏன்ஷியன்ட் ரிவர்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இண்டஸ் ரிவர்லேருந்து இந்தியாங்கிற பேர் வந்துச்சு அப்படின்ட்டு. ஆனால் இண்டிபெண்டன்ட் நேஷன் டிக்ளேர்டு இன் ஆகஸ்ட், இது எல்லாரும் இந்திய சிட்டிசனாக இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால நான் அதை கொடுத்தேன். நம்ம இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் போயிடும். நேஷனல் நியூஸில் ஜிஎஸ்டி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஜிஎஸ்டி கமிட்டி இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸில் யார் வந்து அதிகமான வருமானம் ஈட்டி இருக்கிறாங்க, எந்த ஸ்டேட் டாப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா ஸ்டேட்டு டாப்பில் இருக்குது. மகாராஷ்டிராங்கிறது மும்பையில் இருக்குது. எவ்வளோ இதுன்னா 3,18,497 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி மூலயமா வரி வசூல் பண்ணி அவங்க வருமானம் ஈட்டியிருக்கிறாங்க. ஹையஸ்ட் ரெவன்யூ இந்த ஜிஎஸ்டி. டாப்டு ஸ்டேட்ஸ் யாருன்னா மகாராஷ்டிரா. செகண்ட் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா குஜராத்து. மூன்றாவது இடத்துல கர்நாடகா. ஓகேங்களா? நமக்கு ஃபர்ஸ்ட் 3 இடங்கள் தேவை. ஸோ அதனால நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 3 இடங்கள் மட்டும் சொல்லியிருக்கேன். ஜிஎஸ்டிங்கிறது எப்போ அறிமுகப்படுத்துனா ஜூலை 1, 2017. இது எதோட இதுன்னா, அதாவது நேஷனல் பிளானிங் கமிஷன் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அதை ரீப்ளேஸ் பண்ணி வந்தது தான் இது. ஓகே, அதுக்கப்புறம் இது பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் நியூஸு. இது என்ன அப்படின்னா, இந்த எத்தனோலோக் அப்படிங்கிறது ஒரு ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, வேர்ல்டில் என்னென்ன லாங்குவேஜஸ் அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டு வெளியிட்டிருக்காங்க. அவங்க இந்த எத்தனாலுங்கிற அமைப்பு இந்த இங்கிலீஷ் தான் அதிகமாக வேர்ல்டில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டு அறிக்கை வெளியிருக்காங்க. இங்கிலீஷ் வைட்லி ஸ்போக்கன் லாங்குவேஜஸ் இன் த வேர்ல்டு அதிகமாக பேசுறது யாருன்னா எத்தனாலுங்கிற ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னா இங்கிலீஷ் தான் ஃபர்ஸ்ட் பேசுகிறாங்க. ரெண்டாவது சைனீஸு, மூன்றாவது ஹிந்தி. ஓகேங்களா? மூன்றாவது ஹிந்தி, நான்காவது ஸ்பானிஷ். ஓகேவா? மூன்றாவது ஹிந்தி பேசுகிற மக்கள் தான் வேர்ல்டில் அதிகம். அப்புறம் ஸ்பானிஷ். என்னதுன்னா நம்மள்ட்ட பாப்புலேஷன் அதிகம். ஹிந்தி இங்கேயும் வியாபிச்சு இல்லைன்னா பாப்புலேஷன் அதிகங்கிறதுனால தமிழ்நாட்டை தவிர பாக்கி எல்லா இடத்துலையும் ஹிந்தி பேசுகிறாங்க. அட் த சேம் டைம் ஸ்பானிஷ் நல்லா தான் இருக்குது. ரெண்டாவதுனா எதுனா சைனீஸ், அங்கேயும் பாப்புலேஷன் அதிகங்கிறதுனால நிறைய பேர் பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆனால் இங்கிலீஷ். அவங்க காலனித்துவம் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஆட்சி பண்ணுறதுக்காக அட்மினிஸ்ட்ரேஷன் மூலியம் மாற்றிட்டாங்க. அதனால இங்கிலீஷ். அதுக்கப்புறம் பார்ப்போம். இது என்ன பார்த்தாலே தெரியுதா? இது என்ன 1982 எப்படி இருக்கு, 96 எப்படி இருக்கு, 8 இருக்கு, 2009, 2022, 2024. இது என்ன அப்படின்னா, இது ஒரு கிளேசியர், பனிப்பாறை. இது 1982 இப்படி இருந்தது. உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரியல. 82ல் 96 இப்படி இருக்கு. 96 இருக்கிறது 2008 கிளைமேட் சேஞ்சினால, வெதர் எரோஷன்ஸ்னால, அதாவது கிளைமேட் சேஞ்சு, பொல்யூஷனு, இந்த எல்லாரோட சேஞ்சஸ்னால, என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்னால இப்படி ஆகிடுச்சு. ஓகேங்களா? 1982 ஆரம்பிச்சு 2024 பாருங்க ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போயிட்டு. ஸோ இதை தான், இது எந்த ஒரு கிளேஷியர் அப்படின்னா யாலா கிளேஷியர். அது எங்க இருக்கு அப்படின்னா நேபாள். இதுக்கு ஃபனரல், அதாவது இறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபனரல் சடங்குலாம் செஞ்சிருக்காங்க. ஃபனரல்னா என்ன, இறுதி சடங்கு செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த யாலா கிளேஷியருக்கு அது எதனால நடந்துச்சு இந்த மாதிரி மாற்றம் அப்படின்னா, கிளைமேட் சேஞ்சினாலையும் பொல்யூஷன்னாலையும் இந்த மாற்றங்கள் நடந்திருக்கு. அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு 2025 இன்டர்நேஷ்னல் கிளேஷியர் ப்ரிசர்வேஷன் இயர்னு நம்ம கொண்டாடுறோம்.
இந்த இன்டர்நேஷ்னல்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பனிப்பாறைகள் பாதுகாப்பு வருடமாக 2025 அனுசரிப்படுது. அதாவது இன்டர்நேஷ்னல்னா உலக லெவல்ல, ஓகே, உலக லெவல்ல பனிப்பாறைகள் பாதுகாப்பு வருடமாக இந்த வருஷம் 2025 கொண்டாடுறோம், அதை அனுசரிக்கிறோம். மார்ச் 21 என்னது உலக பனிப்பாறை தினமா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே, பிப்ரவரி மார்ச் 21 உலக பனிப்பாறை தினம். இந்த இயர் வந்து இன்டர்நேஷனல் கிளேஷியல் ப்ரிசர்வேஷன் இயர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த பப்புவா நியூ குனியா அப்படிங்கிற இந்த போலியோ அட்டாக்கு நிறைய அங்கதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அட் த சேம் டைமு இங்க பப்புவா நியூ குனியா அந்த நாட்டில் அதிகமான லாங்குவேஜஸ் பேசுறாங்க. அந்த நாட்டோட கேபிட்டல் என்ன அப்படின்னா போர்ட் மோர்ஸ்பை. கான்டினென்ட் எங்க இருக்குன்னா ஓஷேனியாவில் கான்டினென்ட்ல இருக்கு. இதோட கரன்சி என்னன்னா பப்புவா நியூ குனியன் கினா அப்படிங்கிறது கரன்சி நேமு. இதோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னன்னா டோக் பிசின், இங்கிலீஷ், ஹிரிமோட்டோ, பப்புவா நியூ குனியா சைன் லாங்குவேஜ். ஓகேங்களா. அதிகமான லாங்குவேஜ் பேசுகிற இடம், அதனால இதை கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஹோண்டுராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு, நல்லா பார்த்துங்க. ஹோண்டுராஸ் இது எங்கே இருக்கு அப்படின்னா நிகர்குவா, மெக்சிகோ. அதாவது இது பசிபிக் ஓஷனு. இந்த மெக்சிகோவில் இதெல்லாம் வந்து மெக்சிகோவில் இருக்கு, மஸ்கிட்டோ கோஸ்ட் இதெல்லாம். இந்த ஹோண்டுராஸ் அப்படிங்கிற ஒரு நாடு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம டெல்லியில் ஒரு எம்பசியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதனால இதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இந்த ஹோண்டுராஸ் வந்து டெல்லியில் ஒரு எம்பசி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக காங்கோங்கிற நாடு எதுலேருந்து ரெவோக் பண்ணியிருக்காங்கன்னா ஃபிஃபா வந்து இவங்களை ஃபுட்பால் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த ஒதுக்கி வச்சிருக்கிறத திரும்பி நீங்கள் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ரிவோக் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவார்ட்ஸ் வந்துடும். அவார்ட்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள பார்த்துக்குங்க. இவங்க பிரேசில் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க பிரேசில் நாட்டை சேர்ந்தவங்க இல்லையா, இவங்க பேர் மரி ஏஞ்சலா ஹங்கேரியா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரேசிலில் வேர்ல்டு ஃபுட்டு ப்ரைஸை இவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2025க்கு உண்டானது. இந்த வேர்ல்டு ஃபுட்டு ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா, இவர் யார் அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னா யூஎஸ் டாலரில் 50,000 டாலரு, 5 லட்சம் டாலரு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க பரிசு தொகையாக கொடுத்துருப்பாங்க வேர்ல்டில் அந்த ப்ரைஸு. அது யார் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன் ஃபாதர் சுவாமிநாதன். ஓகேவா. இந்த அவார்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கிரீன் ரெவல்யூஷன், இந்த ஃபுட்டு கிரீன் ரெவல்யூஷன் ஆகிறதுக்கு வேர்ல்டு ஃபுட்டு ரெவல்யூஷன் தந்தை யாரு, வேர்ல்டு ஃபுட்டு ரெவல்யூஷன் தந்தை யாருன்னா 1986 நார்மன் போர்லாக்ங்கிறவர். இவர் தான் இந்த நார்மன் போர்லாக், ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவர் யார் அப்படின்னா நம்மளுக்கு வேர்ல்டு லெவலில், இது இந்தியா லெவலில் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் யார் அப்படின்னா இவர் சுவாமிநாதன் அவர்கள். இவங்க 1966 நமக்கு ஃபுட் செக்யூரிட்டியை ஏற்படுத்தி கொடுத்தது. 66 இவங்க வந்து சுவாமிநாதன். இவர் இறந்துட்டார் 98 வயசில். அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்ப்போம். அக்டோபர் வந்து எவ்ரி மந்த்து வேர்ல்டு ஃபுட்டு டே நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்துருவோம். இவருக்கு என்ன அப்படின்னா இது அவார்டு இல்லைங்களா, இனி என்ன அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹானரி ரேங்க் ஆஃப் லெப்டினன்ட் கலோனல். ஆர்மியில் லெப்டினன்ட் கலோனல்ங்கிற போஸ்டிங்கு இவர் யார் கொடுத்துருக்காங்கன்னா நீரஜ் சோப்ரா கொடுத்துருக்காங்க. இவர் யார் அப்படின்னா ஒலிம்பியாவில் ஒரு தடவை தங்கமும் ஒரு தடவை வெள்ளியும் வாங்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவரோட பிறந்தநாளை ஆகஸ்ட் 7 ஒலிம்பிக் ஜாவ்லின் டே, அதாவது ஜாவ்லின் த்ரோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவா ஆகஸ்ட் 7 கொண்டாடுற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் ஆகஸ்ட் 7 ஒலிம்பிக்கில் இது ஜெயிச்சது. ஓகேங்களா. ஒலிம்பிக்கில் 2 கோல்டு மெடல், ஒரு கோல்டு ஒரு சில்வர் ஜெயிச்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி டோஹாவில் நடக்கிற அந்த டைமண்ட் லீக் போட்டியில் 90.21 மீட்டர் வீசி 90 மீட்டரை தாண்டின முதல் இந்தியராக இவர் இருக்கிறாரு. ஆனால் இவர் செகண்ட் பிளேஸ் தான். ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் அப்படின்னா ஜூலியன் வெபருங்கிறவர் 91.08 மீட்ரு ஜாவ்லின் அது த்ரோ பண்ணி அவர் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாரு. ஓகேங்களா. இதுதான். ஆனால் இவருக்கு வந்து இப்போ ஹானரரி ரேங்க் ஆஃப் லெப்டினன்ட் கலோனல் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பார்த்துருவோம். இது என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா இவரை பார்த்தீங்கன்னா இவருக்கு 86வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க.
இவர் பேர் என்னன்னா எல்ஆர் ஸ்ரீஹரிங்கிறவர். இதுக்கு முன்னாடி 85th யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷியாம் நிக்கில். 84 வந்து வைஷாலி ராமேஷ் பாபு. அதுக்கப்புறம் 82 ஆதித்யா சாமந்த் அப்படிங்கிறவங்களுக்கு. மொத்தம் 86 பேர் செஸ் கிராண்ட் மாஸ்டர் இது வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதுல யாரெல்லாம் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் அவார்டு ஆனந்த் அவர்கள், அதுக்கப்புறம் குகேஷ், அப்புறம் பிரக்யானந்தா, இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர்ல இப்ப 86வது இடத்துல இவரு வாங்கியிருக்கிறாரு எல்ஆர் ஸ்ரீஹரிங்கிறவரு. இந்த என்ன அப்படின்னா இந்த செஸ்ஸில் எப்படி கிராண்ட் மாஸ்டர் போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா எலோ ரேட்டிங் சொல்லிட்டு ஒன்று ரேட்டிங் இருக்கு. இது மென்னை சேர்ந்தவங்க 2500 பாயிண்ட்ஸும் உமனை சேர்ந்தவங்க 2300 பாயிண்ட்ஸும் அதிகமாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் மாஸ்டர் போஸ்டிங் கொடுத்துருவாங்க. இதை ஃபர்ஸ்ட் யார் வடிவமைச்சார் அப்படின்னா இந்த எலோ ரேட்டிங் சிஸ்டத்தை யார் அதிகம் முடிச்சுன்னா இவர் தான். இவர் பேர் என்ன அப்படின்னா இவர் ஒரு அமெரிக்கன் பிசிக்ஸ். இவர் பேரே வந்து எலோ ரேட்டிங் சிஸ்டம் இன் மெத்தட் கால்குலேட்டிங் ரிலேட்டிவ் ஸ்கில் லெவல்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் ஜீரோ சம் கேம்ஸில் சொல்லுவாங்க. இந்த நேம்டு ஆஃப்டர் த கிரியேட்டர் ஏர்பாட் எலோ. இவர் பேர் ஏர்பாட் எலோ. இவர் தான் ஒரு பிசிஸ்ட்டு, ஹங்கேரியனை சேர்ந்தவர், ஹங்கேரியன் அமெரிக்கன் பிசிக்ஸ். இவர் தான் இந்த ரேட்டிங்கை வடிவமைச்சவர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்ப்போம். இது என்ன அப்படின்னா கஜசிம்மான்னு சொல்லிட்டு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். இந்த யூத் கேம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, பீகார் இந்த வாட்டி நடத்துது 7வது. இந்த இதில் இப்போ யார் வந்து இந்த கேலோ யூத் கேம்ஸில் ஜெயிச்சிருக்காங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா பிளேஸ் எங்கே, பீகாரில். ஓகேங்களா. இதோட மோட்டோ வந்து கஜசிம்மா சின்னம். ஃபஸ்ட்டு யாருன்னா மகாராஷ்டிரா 158 பதக்கங்களோட, 2வது ஹரியானா 117 பதக்கம், 3வது ராஜஸ்தான் 60 பதக்கம், 4வது தமிழ்நாடு 65 பதக்கம். இவங்க வந்து கோல்டு அதிகமாக இருக்கிறனால 3வது இடத்துல பிளேஸ் ஆகிட்டாங்க ராஜஸ்தான். நம்ம எத்தனைனா 65, 15 கோல்டு, 21 சில்வரு, 29 பிரான்ஸ். ஓகேங்களா. இது கொஷின்ஸ் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. டேஸ் அடுத்தது பார்க்குவோம். மே 16 நேஷ்னல் டெங்கு டேவா கொண்டாடுறாங்க. இதோட தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா கிளீன் சரௌண்டிங் ஹெல்தி லிவிங். கிளீன் சரௌண்டிங் அப்படின்னா நம்ம பகுதியை சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம ஆரோக்கியமாக வாழணுங்கிறதான் இந்த இதோட கருப்பொருள். இது என்ன அப்படின்னா மே 16 இது லைட் டே. ஓகேவா. இது லிவிங் டுகெதர் இன் பீஸ் அப்படிங்கிற ஒரு டே கொண்டாடுறாங்க. இது என்டேஞ்சர்டு ஸ்பீசியஸ். இந்த என்டேஞ்சர்டு ஸ்பீசியஸ் அப்படின்னா அழிஞ்சு இருக்கிட்டு வர்றது. ஓகேங்களா. அந்த ஸ்பீசியஸில் உயிரினங்கள் அழிஞ்சிக்கிட்டு வரும். அது எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா எவ்ரி இயரு மே 3வது வெள்ளிக்கிழமைக்கு கொண்டாடுவோம். இந்த வாட்டி எப்போ வந்திருக்கு அப்படின்னா மே 16. இந்த மே 16 3வது ஃப்ரைடேவே இருக்குது. அதனால இன்னைக்கு என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸ் அந்த டேவை கொண்டாடப்படுது. அதுக்கப்புறம் மே 18 என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு வேக்சின் போடுற டே, வராமல் இருக்கிறதுக்கும் மேற்கொண்டு பரவாமல் இருக்கிறதுக்கும். அதோட கருப்பொருள் என்னன்னா இம்யூனைசேஷன் ஃபார் ஆல் இஸ் த ஹியூமன் பாசிபிளி. அப்படின்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து அவங்களுக்கு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான அனைத்து கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அது. அப்புறம் இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே. இது என்ன அப்படின்னா இதோட கருப்பொருள் த ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம் இன் த ரேப்பிட்லி சேஞ்சிங் கம்யூனிட்டி. இந்த எதிர்நோக்கின காலங்கள் வருது இல்லைங்களா, எதிர்வர்ற காலங்களில் எப்படின்னா மனிதர்களோட இந்த கூட்டமைப்பு கம்யூனிட்டியானது எண்ணங்கள் வந்து சேஞ்சஸ் அதிகமாக ஆகுது இந்த மியூசியத்தினால அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற கருப்பொருள் தான் இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே 2025. அதுக்கப்புறம் இன்னைக்கு உண்டான திட்டத்தில் என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்னா ஸ்கீம். இதுக்கு வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம்ங்கிறது எப்படின்னா கொங்கு பெல்ட்டில் இருக்கிறது. உபரி நீர், அதாவது காளிங்கராயன் அணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணை இருக்கு. அது பவானி ரிவர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆற்றுல வர்ற தண்ணியை இந்த காளிங்கராயன் அணையிலேருந்து மடைமாற்றி அதை கோயம்புத்தூருக்கு, ஈரோடுக்கு, அப்புறம் வந்து திருப்பூருக்கு இது எடுத்துகிட்டு போகிற திட்டம் தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம்ங்கிறது. இது எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா 1916.41 கோடி ரூபா செலவு பண்ணுறதா இந்த திட்டத்துக்கு பணம் ஒதுக்கியிருக்காங்க. 1.5 டிஎம்சி. ஓகேங்களா. இந்த டிஎம்சி தண்ணியை சர்ப்ளஸாக வர்ற வாட்டரை மடைமாற்றி இந்த 3 மாவட்டங்களுக்கும் கொண்டு போகிறதா உள்ள திட்டம் தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம். அதுதான் இப்போ
உங்கள்ட்ட சொல்கிறேன். இந்த அத்திக்கடி அவிநாஷ் திட்டம் இதுவரைக்கும் இன்னும் நடைமுறைக்கு வரல. பட் இதுக்காக ப்ராசஸ் போய்கிட்டு தான் இருக்கு. ஓகே. இன்னைக்கு உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் இந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் தமிழில் வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு உண்டான உங்களுக்கு நோட்ஸ் நான் தமிழில் தரேன். இப்போ நான் இங்கிலீஷில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தமிழில் அதுக்குன்னு தனியாக தர்றேன். அதுவும் இல்லாமல் எங்கள் புக்கை நீங்கள் தமிழ் புக்கை நீங்கள் வாங்குங்க. எதனால அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் எக்ஸாம்ஸ் இருக்குது. குறைஞ்ச பேஜில் நிறைந்த கருப்பொருள்லாம் வச்சு ஒரு பஞ்ச் ஆஃப் நாலேஜ் புக்காக ஒரு 400 ரூபாயில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா எந்த ஒரு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் பிலாம் கிடையாது, 3லாம் கிடையாது. இது ஒரே புக்காக ஒரே கைடாக உங்களுக்கு தமிழில் 90 மேலே மார்க் எடுக்கிறதுக்கு இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த புக்ஸோடு சேர்த்து உங்களுக்கு டிஜிட்டலாக எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி சென்டம் ஆப்லேயே எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி நாங்கள் கொஷின்ஸ் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த புக்ஸை ஓரியன்டான எம்சிக்யூஸு. ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு எக்ஸாம்ஸில் நிறைய மார்க் வாங்குறதுக்கு இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட அந்த ப்ரொமோஷன் புக்கு கூட பாருங்கள், சேனல் கூட பாருங்கள். அதில் உங்களுக்கு தெளிவான நாலேஜஸ் கிடைக்கும். இந்த புக்கை சீக்கிரம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாங்கிற புக்கை 300 ரூபாய்க்கே வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, நன்றி. அடுத்த நாள் உங்களுக்கு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன். Send a map. You dare to dream, we care to accomplish.